போராட்டக்களம் ஆசிரியர்களாகட்டும், தூய்மை பணியாளர்களாகட்டும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கு. அவங்களை அரெஸ்ட் பண்றதையும் அவங்களை ஒடுக்க நினைக்கிறது இந்த நடவடிக்கை. இல்ல, இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டு ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சம வேலை சம ஊதியம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 3000 அந்த ஸ்கேல் 3500 பழைய இதுக்கு அது அதே அதே ஸ்கேல் எங்களுக்கும் அதே ஸ்கேல் கூட்டி தரணும்னு கேட்காங்க. அது ஒரு நியாயமான செயல். ஏன்னா ஏற்கனவே அரசு ஊழியர்கள், அரசு அலுவலர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை இறுதி அறிக்கை பெற்று அறிவிச்சிருக்காங்க. அது கூட இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய அந்த சம வேலை சம ஊதியம் என்பதையும் நிறைவேற்றி தர வேண்டும். அதை அப்படி அவ்வளவு ஈஸியா அடக்கிவிட முடியாது. உண்மையாகவே அதை சரி செய்யணும்னு தான் நான் நம்முடைய அதிமுக ஆட்சி காலத்துல பொங்கல் பரிசு தொகுப்பாக 2500 கொடுத்த போது திமுக தலைவர் ஸ்டாலின் அப்போது எதிர்கட்சி தலைவர் என்பவர் தேர்தல் பயத்துலதான் அதிமுக 2500 மக்களுக்கு கொடுக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதே நேரத்துல இப்போ இன்னும் ஒரு 4 மாதத்துல தேர்தல் அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் ஸ்டாலின் அறிவிச்சிருக்க, எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு 2019 கொரோனா தொற்று ஏற்பட்டது. அப்போ 4000 ரூபா, அதாவது எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 4000 ரூபா கொடுத்தாங்க இதே அரசாங்கம். இன்னைக்கு 3000 ரூபா கொடுத்தோம்னா அது பாராட்டத்துக்குரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நேற்றைய தினம் அது கொடுக்கும்போது அடித்தட்டு மக்கள் பொங்கலை, அதாவது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை ஒரு சமத்துவ பொங்கலாக கொண்டாடுவதற்கு இது எனக்கு நல்ல வழிவகம். நாங்க சந்தோஷமா இருக்கோம் தான் மக்களுடைய கருத்து. கடந்த தேர்தலில் எல்லா எதிர்கட்சிகளும் வலியுறுத்தினாங்க, ஏதாவது 1000 ரூபாய் கொடுங்க, ஆனா அதை கண்டுக்கவே இல்லை திமுக அரசு. இப்போ 3000 கொடுத்தது இல்ல, இதுக்கு முன்னாடி போன வருஷமும் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த வருஷம் மட்டும் கிடையாது.